நேசிக்கு நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான மாலை வேலைக்காக ஜெபிக்கிறோம். உங்களுடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் நீர் எங்களை அற்புதமாக சுமந்து கொண்டு வந்திருக்கிற இந்த அற்புதமான செயல்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் இந்த வாழ்க்கையில் எவ்வளவு அதிகமாக நீர் எங்களை நேசிக்கிறீர் என்பதை இந்த நாட்டிலே நாங்கள் உணரும்படியாக இந்த பாதுகாப்புகளாக நாங்கள் அடைக்கலமாக இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த நேரத்தையும் இந்த சமூகத்தில் கொடுக்கிறோம். கர்த்தாவே, நீர் இதை எனக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தார். இன்னும் அதிகமாக நாங்கள் உங்களுடைய அன்பிலும் இந்த குடும்பம் எப்படியாக நாங்கள் நிறைந்திருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள இந்த நேரத்தை நீர் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி அல்லது பயன்படுத்துவதற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டு விசேஷமாக சாமி உங்களுடைய சபை மக்களுக்காக பயங்கள், பல்வேறு போராட்டங்கள், ஆண்டவர் இந்த சூழ்நிலையில மீள முடியுமா என்ற ஒரு கேள்வினால நிரப்பப்பட்டிருக்கிற எங்க மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் கர்த்தாவே அவருடைய வாழ்க்கையில நீர் மையமாக இருப்பதை ஆண்டவர் நாட்களே உணர்ந்து கொள்ளவும், இன்னும் அதிகமாக உங்களுடைய பராமரிப்பும் உங்களுடைய வழிநடத்தலும் அவங்க தெளிவாக புரிந்து கொள்ளும்படியான சூழ்நிலையை அனுமதிக்கிறேன் என்பதை கர்த்தாவே பாதுகாப்புகளாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று உணர்ந்து தெரிவித்தார். அவருடைய தேவைகள் நீ சந்தித்தருளும், பயத்திலிருந்து நீ விடுதலை தாரும். இன்னும் அதிகமாக சுவாமி உம்முடைய வல்லமையை அவர்கள் புரிந்து கொள்ள நீ தெரிவித்தார். அதிகமாக சுவாமி உங்களுடைய கிளை சபையுடைய அங்க இருக்கிற கிராம ஏழை விசுவாசங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் அந்த மக்களுக்கு வேண்டிய பலனையும் அருளையும் பாதுகாப்பு தந்த சுவாமி அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீ சந்திக்கமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நேரத்தில் சொல்லப்பட்ட ஜெப குறிப்புகளுக்காக இந்த சபைக்கு வருகிறோம். அருமையான ஆசீர்வாதம் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்திராக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் அவர்களுடைய உங்களுடைய பாதுகாப்பிலே கர்த்தாவே அவர்கள் வைத்திருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த சூழ்நிலை ஞானத்தையும் தந்த சுவாமி இன்னமாக ஆண்டவரை அவர்கள் பயன்படுத்தப்படவும் உம்மாலே வழிநடத்தப்படும்படியாக நீ கிருபைத்தார். ஆண்டவரே, நீர் என் மேல் எவ்வளவு அன்புள்ளவராக இருக்கிறீர் என்பதை இந்த நாட்டில் நாங்கள் விளங்கிக் கொள்ள எங்களை கிருபைத்தார். தேவையில்லாத பயங்கள், கவலைகள், எதிர்கால பயங்களை நீக்கி சுவாமி இந்த சமாதானத்தினாலும் நாங்கள் நிரப்பப்படவும், வசனத்தினால நாங்கள் தேற்றப்படவும், உம்முடைய வழிகளில் நாங்கள் நடக்கும் எங்களை கிருபைத்தார். இந்த நேரத்தில் மகிழ்ச்சியை செலுத்துகிறோம். அருமையான இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்திருக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். யாத்ராகமம் 3:6-21 யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 6 முதல் 21 வசனங்கள் முடிய. பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாகவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குதலை கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன், வா என்றார். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். அதற்கு அவர், நான் உன்னோடு இருப்பேன். நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய சேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும் போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான். அதற்கு தேவன்,
இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடன் சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்வாயாக என்றார். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. என்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தோறும் இதுவே என் பேர் பிரஸ்தாபம். நீ போய் இஸ்ரவேலின் மூப்பரை கூட்டி அவர்களிடத்தில், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய தேவனாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு தரிசனமாகி உங்களை நிச்சயமாய் சந்தித்து எகிப்தில் உங்களுக்கு செய்யப்பட்டதை கண்டேன் என்றும், நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், ஏவியர், எபூசியருடைய தேசத்துக்கு கொண்டு போவேன் என்றும் சொன்னேன் என்றார் என்று சொல்லு. அவர்கள் உன் வாக்குக்கு செவி கொடுப்பார்கள். அப்பொழுது நீயும் இஸ்ரவேலின் மூப்பரும் எகிப்தின் ராஜாவினிடத்தில் போய், எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை சந்தித்தார். இப்பொழுதும் நாங்கள் வனாந்திரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி எங்களை போக விட வேண்டும் என்று சொல்லுங்கள். ஆனாலும் எகிப்தின் ராஜா கை வல்லமை கண்டால் ஒழிய உங்களை போக விடான் என்று நான் அறிவேன். ஆகையால் நான் என் கையை நீட்டி எகிப்தின் நடுவிலே நான் செய்யும் சகலவித அற்புதங்களாலும் அதை வாதிப்பேன். அதற்கு பின் அவன் உங்களை போக விடுவான். அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன். நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை என்பதே. ஆமென். கடந்த வாரம் நம்முடைய வேத பாடத்துல அந்த சூழ்நிலையை பற்றி ஒரு 5 குறிப்புகளை நான் வேகமா சொல்லிட்டேன். நீங்க அதை எழுத முடிஞ்சுதா என்னன்னு தெரியல. ஒருவேளை அதை நான் வாட்ஸ்அப்ல உங்களுக்கு எழுதி அனுப்ப முயற்சி செய்கிறேன். அதாவது கடந்த வாரத்தின் சூழ்நிலையை பற்றி என்னுடைய மனித கண்ணோட்டம் என்பது ஒன்று, கடவுளின் கண்ணோட்டம் என்பது மற்றொன்று. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் விசுவாசத்தினால் வாழ்கிறோமா, தீர்மானிக்கிறோமா என்பதை இந்த 2 கண்ணோட்டம் தான் முடிவு செய்து. கொஞ்ச நேரம் அதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? மனித கண்ணோட்டத்துல நான் சூழ்நிலையை பார்க்கிறேன், மக்களை பார்க்கிறேன், எதிர்காலத்தை இந்த சூழ்நிலையை வைத்து எதிர்காலத்தை நான் பார்க்க முயற்சி செய்றேன். ஆனா எதிர்காலம் எனக்கு தெரியாது. ஆனா நான் என்ன செய்றேன், நான் கணிக்கிறேன், இப்படிதான் இருக்கும், இது இப்படி போனா அப்படி நடக்கும். நான் கடவுளுடைய கண்ணோட்டத்துல அவருக்கு முக்காலமும் சமம். ஞாபகம் இருக்குதா எல்லாருக்கும்? God has no past and future. For him everything is present. இந்த அறிவே உங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்தும். கடவுளுக்கு அனைத்தும் நிகழ்காலம். இப்ப 3ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் இதெல்லாம் சொல்லிட்டார். 4ஆம் அதிகாரத்துல மோசே முடியாதுன்னு சொல்றாரு. ஏன் சொல்றாரு? ரொம்ப நேரம் யோசனை பண்ண. நம்மளும் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறோம். மோசேக்கு எதிர்காலம் தெரியும். ஐயோ முடியாது ஆண்டவரே, முடியவே முடியாது ஆண்டவரே, எனக்கு சக்தி இல்லை ஆண்டவரே. கரெக்டுங்களா? நாமளும் அதான் சொல்றோம். கடவுள் தமது சித்தத்தை இரக்கமாக, வார்த்தைலாம் நீங்க விட்டுறாதீங்க, mercifully he reveals his will. ஆனா நாம என்ன சொல்றோம்? ஐயோ முடியாது ஆண்டவரே, இப்படியே சொல்லின்னு இருக்கிறோம். அப்புறம் எப்படி கனி தர்றதுங்க? என் வாழ்க்கையில கனிகள் வர வேண்டுமானால்
நான் முடியாது முடியாதுன்னு சொல்லி கொண்டிருப்பேன். ஆனால் எப்படி முடியும்? அப்ப உங்களுடைய விசுவாச வாழ்க்கையில யூ ஆர் நாட் ப்ரோக்ரெசிங், நீங்கள் முன்னேறி செல்லவில்லை. சரிங்களா? ஒன்று. ரெண்டு, நீங்கள் அதாவது உங்களுடைய தீர்மானங்கள் இல்லாம வாழ்க்கை இல்லை. இந்த தீர்மானங்கள் எல்லாம் ஒரு முதிர்ச்சியான விசுவாசத்தின் அடிப்படையிலே நீங்கள் வாழவில்லை என்பதை நிரூபிக்கும். என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க சார்? எப்படி சார் நீங்க சொல்ல முடியும்? எங்க வாழ்க்கையை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? நாங்க எவ்வளவு பயந்து இருக்கிறோம், எவ்வளவு ஜெபம் பண்றோம், ஏதோ எங்களால முடிஞ்ச ஊழியெல்லாம் செஞ்சுன்னு இருக்கிறோம். நீங்க பாட்டுக்கு இது மாதிரிலாம் சொல்லி இருக்கிறீங்களே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். எனக்கு அருமையான, திருப்பியும் அன்போடு சொல்றேன், என் வாழ்க்கையில் கனி இல்லை என்றால் அது முதிர்ச்சியான வாழ்க்கை அல்ல. கடவுளுடைய சித்தத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை இல்லை. என்னுடைய வாழ்க்கையில இன்னும் நீங்க புதிய ஏற்பாட்டின் வெளிச்சத்துக்கு வருவீர்கள். நான் இந்த பைபிள் சரி கடைசியில அதை நான் சொல்ல வேண்டும். நான் என்னை வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்றுகிற சீஷனாக இல்லை என்றால் என் வாழ்க்கையில கனி இல்லை. அந்த நல்லா கவனிச்சிங்களா? அந்த வெறுத்து சுமந்து பின் செல்லுது முக்காலம் இருக்குது. மோசேக்கு பிரச்சனை, கடந்த காலத்து விடுறதுலயும் பிரச்சனை கிடையாது. நமக்கு உங்களுக்கு எனக்கு தான் பிரச்சனை. சார் எப்படி சார் வேலையை விட்டு வர்றது? என்ன சார் ஊழியம் செய்யலாம் சார், வேலையை விட்டு வர முடியுமா சார்? இல்ல, கரெக்டுங்களா? அப்புறம் சிலுவையை சுமந்து கொண்டு, அதாவது பேர்டன், சுமை, கிறிஸ்துவோடு கூட நுகத்தை சுமக்கிற நிகழ்கால அனுபவம். சுமை அது ஒண்ணு ஆண்டவர் மாத்திக்கிட்டீங்களா? ஒண்ணு சொல்லிக்கல, ஆண்டவர் சொன்னாங்க சுமந்து கொண்டு, அவ்வளவுதான். அது பெரிய வார்த்தைன்றது பேர்டன், சின்ன வார்த்தை இல்ல. மோசே இந்த 12 லட்சம் மக்களுடைய முறுமுறுப்பு, எதிர்ப்பு, கோபம் எல்லாத்தையும் சுமக்கணும். எத்தனை நாள் சார் சுமக்கணும்? 40 வருஷம். நல்லா புரிஞ்சிருச்சுங்களா? இல்ல புரியலையா? மோசே ஜெபம் பண்ணாரா? ஆண்டவரே என்னை எடுத்துரு, ஆண்டவரே ஐயோ என்னை எடுத்துரு ஆண்டவரே. பண்ணாரா? ஜெபம் பண்ணார். நிகழ்காலத்துல சுமக்க வேண்டும். இட் இஸ் நாட் அவர் வில். இது என்னுடைய விருப்பமா இருக்கவே முடியாது. ஏங்க நம்ம பாரதிய நம்மளால சுமக்க முடியல. ஏங்க 12 லட்சம் பேர் மோசே சொல்ற, நான் அவர்களை பெற்றேனான்னு சொல்றாரு ஒரு இடத்துல. நான் அவர்களை பெற்றெடுத்தேனா? நான் ஏன் ஆண்டவர் அவங்க பார்த்து நான் சுமக்கணும்? என்ன ஆண்டவரே இது எனக்கு புரியலையே. இல்லப்பா நீ சுமக்கணும். எவ்வளவு கஷ்டம் பார்த்தீங்களா? கடவுளுடைய சித்தம். நிகழ்காலம் ஒரு நாளா, ஒரு வாரமா, ஒரு மாசமா, ஐயோ 40 வருஷம் சுமக்க வேண்டும். ரொம்ப கஷ்டம். அப்ப அதெல்லாம் கொஞ்சம் கணக்கு போட்டு பார்த்துங்க. நான் ஐயா கடவுளுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறேன், நான் விசுவாசத்துல ஆண்டவரை பின் செல்கிறேன் என்று சொல்வீர்கள். நீங்க எந்த சுமையே சுமந்து கொண்டு ரொம்ப நேரம் நான் பர்சனலா பேச முடியாது. உங்களுக்கு பல சுமைகள் இருக்கலாம். ஆனா கடவுள் தந்த சுமை இது. கடவுள் கொடுத்த ஊழியத்தின் சுமை, வெறும் சுமை இல்லை, ஊழியத்தின் சுமை இல்லைங்களா? அதனால ரொம்ப நேரம் யோசனை பண்ணுங்க. இதுதான் கடினமான இந்த போதனை. சரிங்க. இப்ப என்ன அழகா சொல்றாருங்க இந்த
கடந்த காலத்துல அந்த 5 குறிப்புகளை நான் சொல்றேன், திருப்பியும் சொல்றேன். அதாவது இன்னைக்கு நம்ம மோசையின் நிலைமையில இல்ல, பழைய ஏற்பாட்டு நிலைமையில இல்ல. அதாவது தேவனுடைய சித்தத்துக்கு கண்ணோட்டத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்க 5 அம்சங்களை நான் போன வாரம் சொன்னேன். முதல் அம்சம், நான் விசுவாசிக்கிற கடவுள், அவருக்கும் எனக்கும் உள்ள உறவு, என்னை குறித்ததான அவருடைய சித்தம் அல்லது என்னிடத்திலான அவருடைய நிலை மாறாத அன்பு. சும்மா வாயில சொல்றது இல்லை, கடவுள் என்னிலே அன்பு கூறுகிறார், அது நிலை மாறாத அன்பு. அந்த அன்பின் உறுதிதான் சிலுவை. நம்ம கேரண்டின்னு சொல்றோம் பாருங்க, சார் கேரண்டி சார், 1 வருஷம் கேரண்டி, 3 வருஷம், அந்த மாதிரி நான் உன்னை நேசிக்கிறேன் என்கிற கடவுளுடைய வாக்குறுதிக்கு கேரண்டி இயேசு கிறிஸ்துவின் சிலுவை தியாகம். சரிங்களா? 2, கடவுளுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதிலே அவ்வளவு எளிதான விஷயம் இல்லை. இன்னைக்கு நம்ம 3வது பாடமாக அதை படிப்போம். It is not very easy thing to understand the will of God. அப்ப நான் அதற்காக என்ன செய்ய வேண்டும்? மன்றாட வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை, உம்முடைய திட்டத்தை, உம்முடைய நோக்கத்தை இந்த சூழ்நிலையில, இந்த பிரச்சனையில, இந்த தேவையில, சூழ்நிலை, பிரச்சனை, தேவையில உம்முடைய சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்தும் என்று மெய்யான வாஞ்சையோடு நம்முடைய சித்தத்தை அர்ப்பணித்து ஜெபிக்க வேண்டும். 2. மூன்றாவது கர்த்தர் தம்முடைய சித்தத்தை தமது வசனத்தின் மூலமாக, இங்கதான் நான் ஒரு உதாரணம் சொல்ல போறேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல. நம்ம அதாவது இந்த சீர்திருத்த போதனைக்கும் பரவச கூட்டத்தாருடைய போதனைக்கும் இங்கதான் ஒரு சின்ன வேறுபாடு வருது. நான் இந்த சபை பேரையும் நான் குறிப்பிட விரும்பவில்லை, அது என்னுடைய நோக்கம் அல்ல. சீர்திருத்த திருச்சபை சத்தியத்தின் அடிப்படையிலே கடவுளுடைய சித்தத்தை புரிந்து கொள்ள கடவுள் கொடுத்திருக்கிற கிருபையின் எத்தனங்கள், the means of grace. முதலாவது, the very spirit of God. திரியேக கடவுளில் ஒருவராயிருக்கிற பரிசுத்த ஆவியானவரை திருச்சபைக்கு, விசுவாசிகளாகிய தம்முடைய பிள்ளைகளுக்கு அருட்கொடையாக, நல்ல வார்த்தை புரிஞ்சிருச்சுங்களா? அருட்கொடையாக நம்ம கேட்கறதுக்கு முன்னதாக அவர் அப்படியே கொட்டி இருக்கிறார். எஸ், ஆமா, ஷெட் அப்ராட். ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை ஒருத்தர் படிங்க. படிங்க கோபி. ரோமர் 5:5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே, தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறபடியால், அளவில்லாமல் ஊற்றப்பட்டு இருக்கிறபடியால், அந்த நம்பிக்கை நயாகரா நீர்வீழ்ச்சி போல. உங்களுக்கு நயாகரா நீர்வீழ்ச்சி வீடியோ பார்க்க முடிஞ்சதா பாருங்க. இதெல்லாம் இப்ப விளக்கினதா எனக்கு நேரம் இல்லை. எல்லையில்ல ஆத வகையிலே தேவனுடைய அருள், தேவனுடைய அன்பு, தேவனுடைய ஞானம் அருளப்பட்டிருக்கு. நம்ம பிச்சைக்காரத்தனமா பிச்சை எடுக்கிற மாதிரி உட்கார்ந்து எவ்வளவு பிரதாபமான நிலைங்க. சரிங்களா? அப்ப சரி, ஆவியானவர் 2 என்னங்க? அவருடைய ஆவியானவர் எழுதி கொடுத்த தேவனுடைய சத்திய வேதம். வேதத்தின் மூலமாக கடவுள் நம்மோடு நம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறார். சரிங்களா? அப்புறம் நம்ம தொடர்ந்து படிப்போம். திருச்சபையின் மூலமாக நம்ம பின்னால படிப்போம்.
மூன்றாவது இல்லைங்களா, மூன்றாவது நம்ம படிச்சிட்டோம். அதாவது நிலைப்படுத்தப்பட்ட தேவ அன்பு, சிலுவை, கடவுளுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள ஜெபத்தோடு நம்பிக்கையோடு மன்றாடுவது, பரிசுத்த ஆவியின் அருள் ஆற்றலினாலே அவருடைய சித்தத்தை புரிந்து கொள்ளுதல். அதை தான் நம்ம இந்த பாடத்தின் முடிவில் படிப்போம் இல்லைங்களா. நான்காவது, கடவுளுடைய சித்தம் நமக்கு வெளிப்படும் போது கட்டாயமா ஒரு மாற்றம் நிகழ வேண்டும். இந்த மாற்றத்தை நீங்க தடுக்கவே முடியாதுங்க. அதை பத்தி இன்னும் கொஞ்சம் விளக்கமா படிப்போம் பின்னால. ஒரு சிம்பிளா சொல்றேன், புரியுதுங்களா? மாற்றம். இப்ப மோசே இஸ்ரவேலை வழிநடத்த வேண்டிய பொறுப்பை அவன் எடுக்க வேண்டுமானால் ரொம்ப சிம்பிளா இந்த மாடு மேய்க்கிற வேலையை விட்டுருப்பான். ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுங்க. தாவீது இஸ்ரவேலின் ராஜாவாக இருக்க வேண்டுமானால் இப்ப மாடு எல்லாம் மேய்ச்சி நிற்காதப்பா. மாடு முக்கியமா, இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துவது முக்கியமா? அப்ப என்ன பிரச்சனைங்க? மோசேக்கு இல்லையா தேவனுடைய ஊழியத்தின் மேன்மை, மகிமை, அதனுடைய விரிவு ஒண்ணுமே தெரியல. 4ஆம் அதிகாரத்துல கம்முனு ஐயோ ஆண்டவரே முடியாது ஆண்டவரே உட்காந்து பேசினேன். What a glorious God. கொஞ்சம் கம்பேர் பண்ணுங்க. தாவீது மாடு மேய்ச்சிருந்தார் சார், ஆடு மேய்ச்சிருந்தாரு, அது ஒரு வேலையா? புரியுதா கம்பாரிசன்? உங்களையும் என்னையும் தேவனுடைய திருச்சபையை, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற மகத்துவமான பணியை தேவன் நமக்கு கொடுத்தார். தேவனுடைய திருச்சபை, பரலோகத்திலே மகிமைப்படுத்தப்பட்ட திருச்சபையை உங்க கண்ணால பார்க்க முடியுமா? Can you visualize the glorified church in heaven? வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்துல இன்னும் அழகா வர்ணிக்கிறார் யோவான். மணவாளனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியாக ஜொலிக்கிற மகிமை பொருந்திய திருச்சபை, அந்த திருச்சபையை கட்டுகிற ஒரு பணியாளனாக தேவன் என்னை அழைத்தார். அது முக்கியமா? கோச்சிக்காதீங்க, மாடு மேய்க்கிறது முக்கியம். அதுக்கு மேல நான் ஒண்ணு சொல்றது சரிங்களா? 5வது, இப்படி தேவனுடைய சித்தத்துக்கு ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையிலே நான் இணங்கும் போது, நான் கீழ்ப்படியும் போது, புரியுதுங்களா? ஆண்டவர் அதாவது என்னை ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில கொண்டு வந்து நிறுத்தி, இப்ப மோசையை நிறுத்தி இருக்கிறாரு. அப்பா நீ போய்ப்பா என் ஜனங்களை விடுதலை செய் இல்லையா? நான் அதற்கு இணங்கும் போது முதலாவது கடவுள் என்னிலே செயல்படுகிறார். இங்கே நம்ம சில தப்பு பண்றோம். சில நேரத்துல நம்ம ஊழியம் செய்யறோம்னு சொல்றோம், ஊழியம் செய்ய விரும்புகிறோம். சின்ன சண்டே ஸ்கூல்லாம் எடுக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். இன்னும் உங்க பிள்ளைங்களை நீங்க உற்சாகப்படுத்துங்க. உடனே நம்ம என்ன சொல்றோம், அதுல பெரிய வளர்ச்சி பார்க்கணும், இதுல வளர்ச்சி பார்க்கணும். செல்ஃப் பிரேயர் குரூப் நடந்தா உடனே 10 பேரு ஞானசானம் எடுக்கணும், எல்லாம் இம்மிடியட்டா இல்லவே. திருப்பியும் சொல்றேன், 40 ஆண்டுகள், ஏன்னா மோசேயுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு பதிவு செய்யப்படும். 40 ஆண்டுகளிலே நீங்க நல்லா பாத்தீங்கன்னா கடவுள் மோசேயை மாற்றி அமைத்தார். கரெக்டுங்களா? மோசேக்கு பரிசுத்த வேதாகமும் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற பட்ட பெயர் தெரியுமா? ஞாபகம் இருக்குதா? மறந்துட்டீங்களா? இந்த டார்வின் ஞாபகம் இருக்குதா? மோசேக்கு வேதம் கொடுக்கிற பெயர்
என்ன அகஸ்டின் உனக்கு ஞாபகம் இருக்குதாப்பா? பூமியிலேயே பொறுமையான மனிதன் மோசே. இருக்குதுங்களா பைபிள்ல? இருக்குதுங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம் சார். நான் அற்புதம் செஞ்ச தெரியுமா சார் எகிப்துல? சார் சமுத்திர சமுத்திரம் என்ன ஆச்சு தெரியுமா சார்? அதெல்லாம் இருக்கட்டும் சார். மோசே பூமியிலன்ற ஒரு வார்த்தை வருது அந்த இடத்துல. பூமியில மிகுந்த பொறுமையுள்ள மனிதன். கடவுள் உன்னிலே செயல்படும். உன்னிலே. சரிங்க, இதுதான் போன வாரத்தின் பாடங்கள். இப்போ இன்றைக்கு இந்த வாரத்தின் பாடத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம். இந்த வாரத்தின் பாடம் என்ன? போன வாரம் நம்ம சூழ்நிலையை பத்தி பேசணும். இந்த வாரம் அந்த நம்ம ஆசிரியர் ஒரு அருமையான ஒரு விஷயத்தை சொல்ற. சூழ்நிலையை குறித்த உன்னுடைய புரிதல் குறைவானது. கடவுளுடைய வார்த்தையை, கடவுளுடைய சத்தியத்தை நீ அறியாத வரையில், கடவுளுடைய சத்தத்தை நீ கேட்காத வரையில் சூழ்நிலையை குறித்த உன்னுடைய புரிதல் குறைவானது, தவறானது. எழுதி கொள்ளுங்க. நீங்க ஒத்துக்குவீங்களா? எனக்கெல்லாம் புரிஞ்சிச்சு சார். 2 உதாரணம் புதிய ஏற்பாட்டுல 2 உங்களுக்கு நீங்க எல்லாம் இன்னும் பைபிள் 2 உதாரணம் அவரு நம்ம ஆக்கியம் கொடுக்கிற உதாரணம். லூக்கா 7ஆம் அதிகாரத்துல நாயினூர் விதவைன்னு, ஒருவேளை உங்ககிட்ட பைபிள் இருந்தா அந்த பகுதிக்கு திருப்பி கொள்ளுங்க. லூக்கா 7ஆம் அதிகாரம் இல்லைங்களா? அங்க வேகமா நம்ம படிப்போம். லூக்கா 7ஆம் அதிகாரத்துல 11 முதல் 16 வசனங்களிலே நாயின் ஊருக்கு போனார். நாயின் என்னும் ஊருக்கு, யூதேயா தேசத்தில் இருந்த நாயின் ஊருக்கு போறார். அங்க போகும்போது 12வது வசனத்துல அந்த ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒரு வாலிபனை அடக்கம் செய்வதற்கு அவனை தூக்கி கொண்டு வருகிறார்கள். அங்க போட்டிருக்குது 12ஆம் வசனத்துல, அந்த தாய்க்கு அவன் ஒரே மகனா இருக்கிறான். அந்த தாய் கைம்பெண், விதவியாக இருக்கிறார். என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? என்ன உங்களுக்கு புரிஞ்சிச்சு? அந்த 12ஆம் வசனத்துல சூழ்நிலை என்ன கவனிச்சீங்க? இப்படி படிங்க. இனிமேல் பைபிள ரொம்ப வேகமா படிக்காதீங்க. எனக்கு அது நான் அப்படி படிக்கிறது இல்லை. என்னால அப்படி படிக்கவும் முடியாது. நீங்களும் பொறுமையா படிங்க. அந்த 12ஆம் வசனத்துல அந்த நாயினூர் விதவை மனதில் சூழ்நிலையின் நிலை என்ன? நம்ம மெட்ராஸ் பாஷையில நான் பேசிட்டுங்களா? கடவுளுக்கு கண்ணுக்குதா சார்? என் கணவனை எடுத்துக்கிட்டா சார் இந்த கடவுள். எனக்கு ஒரே பையன், அன்பான பையன், என்னை வாழ வைப்பான்னு நம்பி இருந்த பையனை கடவுள் எடுத்துக்கிட்டாரு சார். என்ன சார் கடவுள்? நான் சொல்லாங்களா? சொல்லலாங்களா? அந்த அம்மா சொன்னாங்களா? அதுதான் சூழ்நிலை. கடந்த வாரத்துல என்ன நடந்ததுங்க? தமிழ்நாட்டுல சாத்தான் குளம் என்கிற ஒரு ஊரில ஒரு தகப்பன் ஒரு மகன் கொடூரமாக கொல்லப்படுகிறார். மனைவி பேர் நான் பேப்பர்ல படிச்சேன். அவங்க என்ன சொல்லுவாங்க? ஒரு சிந்தனைமா சூழ்நிலை. நீங்க என்னமோ சொல்றீங்க சார், இந்த சூழ்நிலை, ஐயோ இந்த சூழ்நிலை. அவங்க சூழ்நிலைய சொல்லுங்க. நீங்க பழகிட்டீங்களா அவங்களுக்கு போய்?
கடவுள் இருக்கிறாருங்க, கடவுள் செயல்படுறாரு. ட்ரை பண்ணி பாருங்களேன். Can you make an attempt to explain to her? இது கடவுளுடைய சித்தங்கா, அடிபோத வாங்காத இருந்தா நல்லதுங்க. ரொம்ப நேரம் சிந்தனை பண்ணுங்கம்மா. இது தமிழ்நாட்டுல ஒண்ணுதாம்மா கேள்விப்பட்டுக்கிறோம். இதுதான் யூபில நடக்குது, இதுதான் குஜராத்ல நடக்குது, இதுதான் மகாராஷ்டிரா நடந்துன்னு இருக்குது. எத்தனை மிஷினரிகள், எத்தனை கிறிஸ்தவ விசுவாசிகள் துன்புறுத்தப்படுறாங்க, கொல்லப்படுறாங்க. நமக்கு தெரியல. நம்ம நினைச்சுக்கிறோம், ஐயோ நம்ம சூழ்நிலை தான் சார் ரொம்ப பெரிய சூழ்நிலை. அப்ப அந்த 400 விதவியினுடைய புரிதல் நல்லா கவனிங்க. அந்த சூழ்நிலையை கணிக்கிறாங்க. என்ன கணிக்கிறாங்க? கடவுள் கைவிட்டாரு, மகன் செத்து போயிட்டான், இனிமேல் எனக்கு வாழ்க்கை இல்லை. நம்ம பேப்பர்ல படிக்கிற மாதிரி நான் மருந்து குடிச்சிட்டு செத்துட்டான் நல்லதுன்னு நினைக்கிற சூழ்நிலை. அப்படிங்களா? அப்படியா? அப்ப என்ன நடக்குதுங்க? அதாவது இன்னும் அழகா இருக்கு. 12ஆம் வசனம் வரைக்கும், 12 லூக்கா 7:12 வரைக்கும் அங்க கிறிஸ்து இல்லை, கிறிஸ்துவாகிய சத்தியம் இல்லை. கிரைஸ்ட் இஸ் ட்ரூத். ஆக ட்ரூத், சத்தியம் இல்லாத ஒரு சூழ்நிலை நீங்க கணித்துக் கொண்டு இருக்கிறீங்க. You are evaluating a situation where there is no truth. What is truth? Truth is not a concept. Truth is a person. What kind of person? A redeeming God. Inna beauty. சும்மா பரிதாபப்படுகிற போதகர் அல்ல, கண்ணீர் விடுகிற தகப்பன் அல்ல, சர்வ வல்லமையுள்ள கடவுள். அங்கு 13வது வசனத்துல இன்னும் அழகாக சொல்ற 13, 14 வசனங்களில ட்ரூத், சத்தியமாகிய கடவுள், சத்தியமாகிய கிறிஸ்து வந்து பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி. அந்த அம்மாளுக்கு ஆண்டவருக்கு என்ன சம்பந்தம்? என்ன சொன்ன? இப்படி அதான் சொன்ன, உங்களுடைய விசுவாச வாழ்க்கையின் முதிர்ச்சி நம்ம ஆரம்பத்திலிருந்து படிச்சிடணும். டெவலப்பிங் a loving relationship with God. ஆரம்பத்துல படிச்சிட்டோமா? டெவலப்பிங் a loving relationship with God. ஏதோ கடவுள் இருக்கிறாருங்க, போனங்க, ஜெபம் பண்ணுங்க, இந்த கதை இல்லைங்க. அந்த கடவுள் என் மீது அன்பு கூறுகிறவர், என்னை முற்றிலுமாய் அறிந்தவர். கரெக்டுங்களா? இன்னும் அழகா சொல்றாரு. கடவுள் இப்படிப்பட்ட கடும் சோதனைகளிலே இந்த அழாதே, கடவுள் உங்களை பார்த்து அந்த வார்த்தை சொல்லியிருக்காரா? Don't cry. சும்மா கடவுள் இருக்கிறாரு, இந்த அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்க. இந்த thing works. 14வது வசனத்துல அவர் வராது, கிட்ட வந்து பாடையை தொடுறாரு. தொட்டு பொது அதை சுமந்து சென்றவர்கள் நிற்கிறாங்க. வாலிபனை பார்த்து எழுந்திரு என்றார். அவர் தான் ட்ரூத். இன் a hopeless condition. நல்லா புரிஞ்சுட்டீங்க? கொஞ்ச நேரம் அந்த சாத்தான் குலத்தை மறந்துடாதீங்க. ஹோப்லெஸ் கண்டிஷன். ஒண்ணுமே இனிமேல் வாழ என்ன சார் இருக்குது? வாழ்றதுக்கு என்ன சார் இருக்குது சொல்லுங்க சார் அப்படின்றாங்கல்ல. ஒரு பரீட்சையில தோத்துட்டா தற்கொலை பண்ணிக்கிறாங்க, இது பண்ணா தற்கொலை பண்ணிக்கிறாங்க, காதலுக்கு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அல்ல, இதுதான் உலகம். கடவுள் இருக்கிறாரு. என்ன வித்தியாசம் பார்த்தீங்களா? அதனால்தான் கடவுளுடைய சத்தத்தை நீ கேட்கும் வரை, சத்தியத்தை உணரும் வரை, சத்தியம் என்பது ஒரு அறிவுபூர்வமான செயல் அல்லமா, கிறிஸ்துவாகிய அன்பின் ஆண்டவரோடு உறவு கொண்டிருக்கிற ஒரு உண்மை.
வெரி டிஃப்ரெண்ட் டைமென்ஷன். ரொம்ப கஷ்டம். நான் கூட பேசுறது ரொம்ப ஈஸி. இன்னைக்கு மதியானம் நான் படுத்தேன் கொஞ்ச நேரம். இந்த சாத்தான்குள்ள அந்த நிகழ்ச்சி நினைவு வந்த உடனே தூக்கமே கலந்து போச்சு. அது எப்படி தாங்க முடியும்? என்ன அந்த இடத்துல வச்சேன், அந்த அம்மா இடத்துல என்ன வச்சேன், என்னால தாங்க முடியாது. I cannot bear it. கடவுள் என்னோடு கூட. நீங்க அப்படி உணர்ந்தீங்களா? எவ்வளவு வித்தியாசம் பார்த்தீங்க. The truth transforms the whole situation. ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலை, அழுகை, வேதனை சூழ்நிலைய சத்தியம் என்கிற கிறிஸ்து வரும்போது முற்றிலும் மாற்றி அமைக்கப்படுகிறது. எங்கு மரணம் இருந்ததோ அங்கு உயிர் வருகிறது. எங்கு நம்பிக்கை இழந்து போனார்களோ அங்கு நம்பிக்கை வந்தது. மூன்றாவது குறிப்பு என்ன சொல்றாங்க இல்லைங்களா? 16வது வசனம். இதனுடைய விளைவு என்ன சார்? 16ஆம் வசனம் படிக்க. எல்லாரும் பயமடைந்து மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை, கவனிங்க, கடவுள் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார். Glorify the God. லூக்கா ரொம்ப அழகா எழுதுறார். இயேசுவை மகிமைப்படுத்தினார்கள். இயேசு கடவுள் தான். ஆனா யூதருக்கு அவர் மனிதனா தானே நின்று இருக்கிறாரு. சரியா? நல்லா கவனிச்சிங்களா? உங்களுடைய வாழ்க்கையின் எதிர்காலம் கடவுள் மகிமைப்படுவார். அது இப்ப எனக்கு புரியாது, மோசிக்க புரியல. அதுக்குதான் விசுவாசம் சொல்றான். எல்லாம் எனக்கு புரிஞ்சிடுச்சுன்னா அப்புறம் எனக்கு எதுங்க தெரியுமா விசுவாசம்? சொல்லுங்க, எதுக்கு விசுவாசம்? ஏசாமியே சிலுவையில அரைச்சிட்டாங்க, மரியம்மாள் இருக்கிறாங்க, 12 சீஷர் இருக்காங்க. என்ன புரிஞ்சிச்சா அவங்களுக்குலாம்? எத்தனை குட் ஃப்ரைடே சர்வீஸ் கேட்டிருக்கீங்க, எத்தனை உயிர்த்தெழுந்து, அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப புரிஞ்சிச்சு. இந்த மகதலேனா மரியாள் யோவான் 20 உட்காந்து அழுதுனுக்கிறாள், அழுதுனாலா அவளுக்கு ரொம்ப புரிஞ்சிச்சு. என்னமா புரிஞ்சுது? ஒன்னும் புரியலம்மா. ஐயோ, இல்லையே, மரியம்மாளுக்கே புரிஞ்சிருக்காரு இல்லையா? அதனால தானே போறாங்க கல்லறைக்கு. அவங்க death is not the final one. Resurrection, victory over death is the final. That brings the glory. அதை நம்ம பார்க்க முடியாது, ஆனா அதான் உண்மை. சரிங்களா? சரிங்க. இப்ப நம்ம வாசித்த பகுதிக்கு வருவோம். அவங்க டாக்டர் மதுமதி நான் சொன்ன பாருங்க, இவ்வளோ நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில நான் சொன்னேன்னா உங்களுக்கு, அவங்க கணவரும் மகனும் கொரோனால பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. இவங்க தனியா மதுரை வாயில்ல மருத்துவ பணி செய்து கொண்டு இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய சாக்ரிஃபைஸ். கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. நம்ம ஐயோ வந்துட போது, வெளியே போகாத, தொடாத, அதை பண்ணு இதை பண்ணுன்னு என்ன ஒரே மாற்றி வச்சிருக்கிறாங்க வீட்டுல. என்னங்க, யாரு இல்லை, வேற யாரும் இல்லை, என் மக தாங்க வசந்தி. ஏன்னா எல்லாரும் சொல்றாங்களே வயசானவர்கள்லாம் சீக்கிரம் வருது கொரோனா. தப்பு சொல்ல, we should be precaution, we should take all the precaution. ஆனா நான் மதுமதி அம்மாவை யோசிக்கிறேன். அவங்க தொடர்ந்து அந்த நோயாளிகளுக்கு பணியாற்றி, எனக்கே சிக்கா இருக்கிறேன் ஐயா அப்படின்னு. புரியுதா? நான் அதாவது கடவுளுடைய திட்டத்திலே நான் மையமாக இருக்கவே முடியாது. மோசே மையம் கிடையாது. மோசே is not the center of the situation. No, he is a servant of God. அவன் கடவுளுடைய பணியாளன், சொல்றதை செய்ப்பா. நம்ம எப்படி பழகிட்டோம்னா, நம்மை மையமாக வைத்து வாழ கற்றுக்கொண்டோம். எல்லாம் எனக்கு தான் பிடிக்கும், இந்த சாப்பாடு தான் பிடிக்கும், இந்த ட்ரெஸ் தான் பிடிக்கும், இந்த கார் தான் பிடிக்கும், எல்லாம் எனக்கு பிடிக்கும், எனக்கு 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 எல்லாம் நான் தான்.
வெரி சேட், வெரி வெரி சேட். என்னை பிரியப்படுத்தவே நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன், அதுக்கு பேர் வாழ்க்கை. It's a wrong definition according to Bible. தன்னைத்தான் வெறுத்து வெறுத்து கற்றுக்கொள்ளுங்க. சரிங்களா? நான் வேகமா அந்த 3 கேள்விகளுக்கு பதில் சொல்றேன் இல்லைங்களா? அந்த யாத்ராமம் 3ஆம் அதிகாரம் திருப்பி வைத்துக் கொள்ளுங்க. நான் அடுத்த பகுதிக்கு போக முடியல, டைம் இல்லைங்க. யாத்ராமம் 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி கொள்ளுங்க. அதுல நான் கேள்வி கேட்டிருந்தேன், கடந்த காலத்தில் செயல்பட்ட கடவுள், நிகழ்காலத்தில் செய்யப்படும் கடவுள், எதிர்காலத்தில் செயல்படுகிற கடவுள், 3ம் அங்க இருக்குதுங்க. ஆக முதல் கேள்வி நான் என்ன கேட்டிருந்தேன், கடவுளின் கடந்த கால செயல்களை குறிப்பிடவும். அதுல கிட்டத்தட்ட 3 வசனங்கள் அதுல இருக்குதுங்க. கண்டுபிடிச்சிங்களா? 3 வசனங்கள் கடந்த காலத்தை பற்றி பேசுகிற யாத்ராமத்துல 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 6ஆம் வசனம். சரிங்களா? யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 6ஆம் வசனம். நானே படிச்சிடுறேங்க இல்லைங்களா? 1ஆம் வசனத்துல மோசேயை தேடி வருகிற கர்த்தராகிய யெகோவா. 2வது வசனத்துல அவனுக்கு தம்மை முச்செடியின் மூலமாக, முச்செடி அக்கினியின் மூலமாக வெளிப்படுத்துகிற கர்த்தராகிய யெகோவா. 6வது வசனத்துல அவர் யாரு? நான் ஆபிரகாமின் தேவன். ஆபிரகாமின் வாழ்வில் செயல்பட்டவர், ஈசாக்கின் வாழ்வில் செயல்பட்டவர், உடன்படிக்கை செய்தவர், யாக்கோபின் வாழ்வில் செயல்பட்டு வழி நடத்தினவர். ஆக எகிப்தின் மக்களாகிய இஸ்ரவேல் மக்கள் கடவுளின் மக்களாக கடவுளுடைய பாதுகாப்பை, கடவுளுடைய நன்மையை பெற்ற மக்களாக அவர்கள் இருக்கிறார். God is at work not only in this world, among his people. ரெண்டுமே பார்க்க தெரியும். உலகத்திலே கடவுள் செயல்படுகிறார் என்பது ஒரு நிலமா, தம்முடைய மக்கள் மத்தியிலே அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இவ்வளவு நாள் இந்த மோசே ஏதோ ஒரு ஜாதி சாருங்க, ஆபிரகாம் பத்தி மோசேக்கு தெரியாது, என்ன தெரியாதுங்க. ஏதோ ஒரு ஜாதிங்க வந்து மாட்டின்னு அவசரப்பட்டுங்கிறாங்க சார். நான் போய் அந்த ஜாதியில பிறந்துட்டேன் சார். எப்படிங்க? நாங்க கரெக்டுங்களா? கரெக்டா புரியணுமே உங்களுக்கு. நான் சார் பண்றது, இந்த ஜாதியில போய் நான் பிறந்துட்டேன் சார், பெரிய தப்பு சார். அப்படியா? எவ்வளவு வித்தியாசம் பார்த்தீங்களா? மோசேயினுடைய கண்ணோட்டத்திற்கும் ஆபிரகாமை அவர் தெரிந்து கொண்டார், அவர் அழைத்தார், அவர் உடன்படிக்கை செய்தார், அவர் ஆசீர்வதித்தார். இந்த ஆசீர்வாதத்தை 430 ஆண்டுகளாக பாதுகாக்கிற கடவுள் இந்த மோசேக்கு தெரியுமா? கடந்த காலத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிற கடவுள். நேரமாகுது இல்லைங்களா? 2வது நிகழ்காலத்தில் செயல்படும் கடவுள் இல்லைங்களா? 3ஆம் 4ஆம் வசனங்க, 3, 4 பாருங்க. 3, 4ங்களா? இல்லாட்டி இருங்க வரேன். அதாவது சாரி 7ஆம் வசனமும் 10ஆம் வசனம் படிங்க. அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து, நிகழ்காலத்துல நான் பார்க்கவே பார்த்து, ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். பாத்தீங்களா? He is present. அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். ஆமா. நீ இஸ்ரவேல் புத்திரராகி என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன், வா என்றார். கரெக்டுங்களா? 8ஆம் வசனத்துல 7
படிச்சிட்டுமா இல்லைங்களா? ஆமா. 8ஆம் வசனத்துல படிங்க. அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். நான் இறங்கி வந்திருக்கேன். I am present with the suffering people of Israel. பாடுபடுகிற துன்பப்படுகிற இஸ்ரவேல் மக்களோடு நான் வாழுகிறேன். 10ஆம் வசனம். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். நிகழ்காலத்துல பேசியிருக்கிறார் கடவுள். கடந்த காலம், நிகழ்காலம். நம்ம வேகமா படிக்க விரும்பலைங்க எதுவுமே. நீங்க எப்படி சொல்ல முடியுமா உங்க வாழ்க்கையில? சார் ஒரு பெரிய பிரச்சனையில இருந்தேன் சார் நான். கடவுள் அந்த பிரச்சனையினுடைய கடந்த காலம், அந்த பிரச்சனையில நான் கடந்து சென்ற போது என்னோடு நிகழ்காலத்தில் இருந்தார். அந்த பிரச்சனையிலிருந்து என்னை விடுதலையாக்கி இந்த மகிமையான வாழ்விலை கொண்டு வந்திருக்கிறான்னு சாட்சி சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லணுங்க. நான் நீங்க சும்மா எங்கேயோ சாட்சி சொல்லுங்கிறது இல்லைங்க. இப்ப நான் சொல்றேங்க சாட்சி. நான் சொல்றேங்களா சாட்சி? 1949ஆம் ஆண்டு சேந்தமங்கலம் என்கிற ஒரு சின்ன கிராமம். அங்க சின்ன சபை. அந்த சபையில எங்க அப்பா போதகரா இருக்காரு. சும்மா கதை சொல்லுங்க, போய் பாருங்க. சேந்தமங்கலம் போய் பாருங்க. நான் பிறந்த வீடு அங்கதான் இருக்குது. இன்னும் இருக்குது அங்க வீடு, ஒரு ஓடு வீடு இன்னும் இருக்குது. இப்ப 1949ஆம் ஆண்டு இங்க கீழ்பாக்ல மிஷினரி த்ரோவர் ஐயா இருக்காரு. இப்ப நான் கதை சொன்னேன்னா கட்டாயமா காலவர் ஓடிடும். எனக்கு அதுக்கு கம்மியா சொல்ல தெரியாது. இங்க மிஷினரி த்ரோவர் இருக்கிறார். அதான் சீனியர் மிஷினரி. அவருக்கு எங்க அப்பாவை தெரியும். அவரு இங்க மெட்ராஸுக்கு வர்றதுக்கு முன்னால அவரு அவங்க 3 வருஷம் சுத்தி வருவாங்க. மெட்ராஸ், சேலம், திருநெல்வேலி, ராமநாதபுரம் அப்படியே டேர்ன்ல வருவாங்க. அப்ப அவர் சேந்தமங்கலத்திலிருந்து இங்க மெட்ராஸுக்கு அவரு டிரான்ஸ்பர் ஆகி வர்றாரு. வந்துட்டு இங்க சொல்றாரு, இங்க இருந்த வெப்பேரியில இருந்த ஒரு பாஸ்டர் இறந்துட்டாரோ போயிட்டாரோ தெரியலங்க. ஸோ தெர் இஸ் அ வேகன்சி இன் வெப்பேரி பேப்டிஸ்ட் சர்ச். அப்ப த்ரோவர் ஐயா லெட்டர் எழுதுறாரு எங்க அப்பாவுக்கு. தேவநேசம், இங்க மெட்ராஸ்ல ஒரு சபை இருக்குது, அந்த சபையில போதகர் இல்ல, நீ வர முடியுமா? நல்லா கவனிங்க. ரொம்ப நாள் அந்த லெட்டர் எங்க அப்பா வச்சிருந்தாங்க. எங்க பெரிய அண்ணெல்லாம் பார்த்துருக்கேன். அதுல எழுதுறாரு த்ரோவர் ஐயா. நல்லா கவனிக்கணும். நம்ம மிஷினரிங்க எப்படி கடவுளை புரிந்து கொண்டார். அவர் எழுதுறாரு, தேவநேசம், நான் கூப்பிடுறேன்னு நீ வராத. நீங்க அப்படி லெட்டர் எழுதிங்களா? எதுக்கு லெட்டர் எழுதிருக்கிறாரு? வேகன்சி இருக்குது தேவநேசம், நீ வர முடியுமா? ஆனா நான் கூப்பிடுறேன், மிஷினரி கூப்பிடுறாருன்னு வராத. கடவுள் உன்னை வழி நடத்தினால் நீ வா சென்னை. சொல்லிட்டு என்ன எழுதுறாரு, சென்னை வந்து சோதம் குமாரா மாறிடுறாரு. மோசமான ஊரு தேவநேசா, உனக்கு வந்து 9 பிள்ளைங்க இருக்கிறாங்க, அதனால யோசனை பண்ணுப்பா, நான் கூப்பிடுறேன்னு வராதன்றார். கரெக்டா சொன்னார் பாருங்க. ஜோக்கிங். எங்க அக்கா மாதிரிலாம் உயிரோடு இருக்கிறாங்க, அதெல்லாம் கேளுங்க. உங்களுக்கு போன் பண்ணி நாளைக்கே கேளுங்க. ஆனி டீச்சரை கேளுங்க, சந்திரா டீச்சர். நான் 8 மாசம் குழந்தைங்க. 49ல ஜஸ்ட் 8 months old பேபி. நல்லா கவனிக்கிறீங்களா? நான் கூப்பிடுறேன்னு வராதப்பா, கடவுளுடைய சித்தம் இருந்தால் நீ வா. ஏன்னா உனக்கு 9 பிள்ளைங்க. எப்படி வந்தாரு தேவநேசம்? சொல்லுங்க, தெரியுமா உங்களுக்கு? இங்க நீங்களாம் படிக்கிறீங்களா? ஸ்மித் மார்னிங் டிவோஷன் படிக்கிறீங்களா? இங்க இந்த உங்க குடும்பத்துல இருக்குதா? வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட்ல விக்குதுப்பா, ஸ்மித் மார்னிங் டிவோஷன். ஸ்மித்னு ஒரு புக்கு 60 வருஷமா எங்க குடும்பத்துல படிச்சிருக்கிறோம். இன்னைக்கு படிக்கிறோம். அந்த ஸ்மித் புக்ல தியானத்துல
எங்க அப்பா அம்மா படிக்கும்போது அங்க வந்து அவருக்கு வந்த வாக்கு தத்தம், நீ சாரி பாத்துக்கு போ, அங்க விதவையை கொண்டு உன்னை போஷிப்பேன். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீ சாரி பாத்துக்கு போ, அங்க விதவையை கொண்டு உன்னை போஷிப்பேன். எங்க அம்மா டீச்சரு, எங்க அப்பா போதகரு, 9 பிள்ளைங்க. கணக்கு தப்பா போடுறாதீங்க. ஜஸ்ட் இமேஜின், 9 பிள்ளைங்க, எவ்வளவு கஷ்டம் ஒரு டிசிஷன் எடுக்கிறது. ஆனா எங்க அப்பாவுக்கு என்ன கேள்வி வருதுன்னா, ஆண்டவர் வந்து சாரி பார்த்து விதவியை கொண்டுதானே போஷிக்கிறேன்னு சொன்னாரு. இங்க வந்து பெரிய சபை இருக்குது, எனக்கு நிறைய சம்பளம் கொடுக்குறேன்னு இவங்க சொல்றாங்க. இங்க 49ஆம் வருஷம் சொல்றாங்க, இவ்வளவு சம்பளம் கொடுக்குறோம், அவ்வளவு கொடுக்குறோம், நல்ல வீடு இருக்குது. அப்ப சாரி பார்த்து நீ எப்படி சொன்னாரு? எங்க அப்பாவுக்கு புரியல, உண்மையாக புரியல. அவர் சொன்னார், அப்புறம் எங்களுக்கெல்லாம் சொன்னாரு குடும்ப ஜெபத்துல. 52ஆம் வருஷம் எந்த சபை அவரை கூப்பிட்டுதோ, எப்பரி சபை, நல்ல வெளிப்படையா பேச, யோ போயா வெளியேன்னா, பேப்டிஸ்ட் சபை, நம்ம சைமன் ராஜ் ஐயா உட்கார்ந்து, அங்க லண்டன்ல ஜேக்கப் ஜேசாஸ் ஐயா உட்கார்ந்து தெரிஞ்சுங்க, தான் பேப்டிஸ்ட் சபை. நாங்க தானே கூப்பிட்டா, நாங்க தானே பாஸ் ஆகுனா, இப்ப போயா வெளியா வந்துட்டார் வெளியே. அன்னைக்குதான் எது சாரி பார்த்து விதவன்னு தெரிஞ்சது. அன்னைக்கு சென்னை செம்மன்பேட்டை பகுதியில இருந்த இந்த சிறிய கிராம சபை, கீழ்ப்பாக்கம் சபை, ஒரு விதவையின் நிலையில இருந்தது. அப்பதான் எங்க அப்பா புரிஞ்சது. பாத்தீங்களா, கடவுளுடைய வாக்கு தத்த வாசனம் என்ன அற்புதமா இருக்குது. நீ அங்க போப்பா, உனக்கு கொட்டி கொடுப்பாங்கன்னு வாக்கு தான் சொல்லிய. நீ சாரி பாத்துக்கு போ, அங்க விதவையை கொண்டு போசி. இந்த விதவைன்ற வார்த்தை எங்க அப்பா வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்க அப்பாவை நீங்க நிறைய பேர் பார்த்ததே கிடையாது. முழு தமிழ்நாட்டில் உள்ள முழு பேப்டிஸ்ட் சபைகளிலே முதல் ரசீது, சந்தாக்கு ரசீது கொடுத்து கணக்கு எழுதின முதல் சபை கீழ்ப்பாக் சபை. டைம் ஆயினே போது, நான் பேசினேன். எவ்வளவு தெரியுமா ரசீதுங்க? அரைனா கண்ணால பாத்துக்கிறீங்களா? எங்க சைமன் ராஜ் அரைனா பாத்துக்கிறீங்களா? இல்ல, அரைனாக்கு ரசீது, 1 அணாக்கு ரசீது, 2 அணாக்கு ரசீது. எங்க அப்பா போட்ட ரசீது போட்டு கைது போடு, இந்தப்பா அரைனா, இந்த பிடிங்க. நீ சாரி பாத்துக்கு போ, விதவையை கொண்டு போசி. அதாங்க இன்னைக்கு இருக்கிற கீழ்ப்பாக் சபை. புரிஞ்சிருச்சு? என்ன புரிஞ்சுதுங்க? எவ்வளவு பெரிய தீர்மானம். ஆக கடவுள் கடந்த காலத்தை ஆளுகிறவர், நிகழ்காலத்திலே நடத்துகிறவர், எதிர்காலத்தை ஆசீர்வதிக்கிறவர். சரியா? இவ்வளவு தெளிவு இருக்கு. அப்ப நிகழ்காலத்துல பேசுறாரு, எதிர்காலத்தை பத்தி என்ன பேசுறாருங்க? எதிர்காலத்தை பற்றி இல்லைங்களா? 12ஆம் வசனம் 21ஆம் வசனம் படிங்க. அதற்கு அவர், நான் உன்னுடனே இருப்பேன், நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆமா நான் உன்னுடனே இருப்பேன்பா, ஒண்ணும் பயப்படாதீங்க, நான் இன்னைக்கு அவங்களை கூட்டிட்டு வருவேன். இந்த மலையில என்ன செய்ய, அந்த ஒரே பருவத்து கீழே தானே நின்னுகிறாரு. இப்போ முச்செடி ஒரே பருவம் கீழே அங்கதான் நின்னுகிறாரு மோசே. இந்த பர்வதத்துல நீங்க ஆராதனை செய்வீங்க. சரி, அடுத்ததுங்க என்னப்பா 21ஆம் வசனம்பா. அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன். நீங்கள் போகும்போது பெருமையாய் போவதில்லை. இல்லை, ஒவ்வொரு ஸ்திரீயும் ரைட்டுங்க. அதாவது விடுதலை என்பது நிச்சயம். இட் இஸ் a promised deliverance. நீ விசுவாசத்துலதான் அதை பற்றி கொள்ளுங்கம்மா. There should be an element of faith in every circumstances of our life. எல்லா சூழ்நிலையிலும் அங்க விசுவாசம் என்பது செயல்படணும். அப்படி இல்லைன்னா நீ விசுவாசி இல்லையே.
அப்ப மோசேக்குள்ள அந்த விசுவாசத்தை ஆண்டவர் வர்த்திக்க செய்கிறார். அதாவது சரிங்களா? இப்ப நம்ம வேகமா வருவோம். 5ஆம் அதிகாரம். சார் எல்லாம் கரெக்ட் சார், மோசே எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாரா? ஒன்னும் புரிஞ்சுக்கலங்க. மோசே என்ன பண்றாருங்க, ஒரே பிரச்சனை ஆயிடுச்சுங்க மோசேக்கு. இப்ப நம்ம பார்ப்போங்க, எங்க பார்த்து இருங்க. 5ஆம் அதிகாரம் ஒரு வசனம் படிங்க. 5ஆம் அதிகாரம் 22, 23 படிங்க. அப்பொழுது மோசே கர்த்தரிடத்தில் திரும்பி, ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணினதென்ன? இந்த ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணினதென்ன? ஏன் என்னை அனுப்பினீர்? நான் உமது நாமத்தை கொண்டு பேசும்படி பார்வோனிடத்தில் பிரவேசித்தது முதல் அவன் இந்த ஜனங்களை உபத்திரவப்படுத்துகிறான். உம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கவில்லையே என்றான். மோசே என்ன நினைச்சாரு? போய் சொன்ன உடனே 2 அற்புதம் நடந்த உடனே பார்வன் பயந்துருவான். ஐயோ, அதே ஆண்டவர் சொன்னாரு. 3ஆம் அதிகாரத்திலே சொல்லிட்டாருங்களே, சரியா படிச்சீங்களா? என்ன சொன்னாருங்க? 19வது வசனம். ஆனாலும் எகிப்தின் ராஜா கை வல்லமை கண்டால் ஒழிய உங்களை போக விட மாட்டான். 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிங்க. 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யாத்ராகமம். மோசே கர்த்தருடைய சன்னிதானத்தில் நின்று, இஸ்ரவேல் புத்திரரே, எனக்கு செவி கொடுக்கவில்லை. பார்வோன் எனக்கு எப்படி செவி கொடுப்பான்? நான் விருத்த சேதனம் இல்லாத உதடுகள் உள்ளவன் என்றான். இந்த இஸ்ரவேல் மக்களும் செவி கொடுக்கல, இவங்களே செவி கொடுக்கலையே ஆண்டவரே, இவங்க எப்படி? அந்த ஸ்ட்ரகிள் பாத்தீங்களா? நம்ம என்ன நினைக்கிறோம்? கடவுளுடைய சித்தம் அப்படியே அற்புதம் மாதிரி அப்படியே நடந்துட்டே இருக்கணும் சார். அப்படிலாம் நடக்காது. கொஞ்ச நேரம் யோசனை, அசை போடுங்க. என்ன சொல்றாரு கடவுள்? மோசே என்ன புரிஞ்சுக்கிட்டாரு? அங்க என்ன நடந்தது? யூ கான்டெம்ப்ளேட் ஆன் தட். எல்லாத்தையும் நான் நீங்க பர்சன் பண்ணிக்க முடியுங்களா? நோ. அப்ப ஒரு சின்ன ஒரு நான் கொடுப்பா. இன்னைக்கு காலையில அவர் டெய்லி பிரெட் படிச்சங்க. புக்கு தெரிஞ்சுங்களா? அவர் டெய்லி பிரெட். இந்த டெய்லி பிரெட்ல ஒரு அருமையான சின்ன விஷயம் படிச்சேன். அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். தாமஸ் கெம்பிஸ் இல்லைங்களா? அவர் எப்போ வாழ்ந்தாருங்க? 15வது நூற்றாண்டில் வாழ்ந்த கத்தோலிக்க மாங்க். அவர் தான் இமிட்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட். அந்த புக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது இன்னைக்கு இருக்குது. இன்னைக்கு நம்ம வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட்ல கிடைக்கும். எங்கன்னா கிடைக்கும். இமிட்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட் என்கிற ஒரு அற்புதமான புஸ்தகத்தை எழுதின ரோமன் கத்தோலிக்க இல்லைங்க, கத்தோலிக்க. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியாது, தெரிஞ்சுங்க. was a very sincere, honest servant of God. ஆமா, கடுமையான துறவி. அவர் என்ன சொல்றாரு? கடவுள் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிற சோதனைகள் என்னை எப்போதுமே சரீர பிரகாரமாக வேதனைப்படுத்துவதற்காகவோ என்னை துன்பப்படுத்துவதற்காகவோ அல்ல. All the temptation are not meant for suffering. The trials of faith. நல்லா புரிஞ்சிடுச்சுங்களா? யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் விசுவாச பரிசோதனையானது. The temptation, normally we use the word temptation to sin, but there is trials of faith. கடவுள் நம்முடைய சூழ்நிலைகளிலே அனுமதிக்கிற வேதனையான சம்பவங்கள், குழப்பமான சூழ்நிலைகள், கடுமையான போராட்டங்கள், இவைகள் நன்மைக்காக அனுப்பப்படுகிறது. for a greater blessing. என்னங்க blessing? 3 blessing சொல்ற. 1, உன்னை தாழ்மைப்படுத்துவது, humility. 2, நீங்களா உன்னை புடமிடுவது, உன்னுடைய விசுவாசத்தை பலப்படுத்துவது.
ஒன்று உன்னை தாழ்மைப்படுத்துவது, இன்னொன்று விசுவாசத்திலே உன்னை பலப்படுத்துவது, 3 விடாமுயற்சி, பெர்சிவியரன்ஸ். அது ஆவியின் கனிகளிலே ஒண்ணுன்னு உங்களுக்கு தெரியுமா? ரோமர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்க. 3:4 பாருங்க. ரோமர் 5ஆம் அதிகாரம் 3:4. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது. போதும். ஆக தாழ்மை, விசுவாசம், பொறுமை, விடாமுயற்சி என்கிற ஆவிக்குரிய கனிகளை வாழ்க்கையில அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாம் என்ன சொல்லுகிறோம்? சார் இந்த அற்புதம் ரொம்ப முக்கியம், எகிப்தில இந்த அற்புதம், அந்த அற்புதம். ஐயோ மோசே, உனக்குள்ள தாழ்மை வேணும், உனக்குள்ள பொறுமை வேணும், உனக்குள்ள கடவுளை மட்டும் சார்ந்து கொள்ளுகிற விசுவாசம் வேணும். அந்த விசுவாசத்தின் விளைவுதான் பெர்சிவியரன்ஸ். இங்க என்ன சொல்றாரு? 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, ஐயோ முடியாத ஆண்டவரே இல்லைங்களா? 5ஆம் அதிகாரம் என்னப்பா படிச்சோம்? 5:22 என்ன படிச்சோம்? 5:3 யாத்ராமம் என்ன படிச்சோமா? 5:22 படிக்கல? இல்ல 5:22. ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணினது என்ன? ஏன் என்னை அனுப்பினீர்? பாத்தீங்களா? இதான் மனித கண்ணோட்டம், கடவுளுடைய கண்ணோட்டம். இஸ்ரவேல் மக்களுக்குள்ளேயும் விசுவாசம். இன்னும் அவங்களுக்கு ஆபிரகாமின் தேவன் யார் தெரியாது, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்கிற உடன்படிக்கையின் தேவன் தெரியாது, ஒன்னு தெரியாது. நல்லா யோசனை பண்ணு. கடவுள் அவங்களை விடுதலை ஆக்குறாருமா. பட் in the process he has to develop the faith and obedience, perseverance. அதெல்லாம் இல்லைங்க அப்படியே ஆசீர்வாதமா கொட்டுங்க. நான் இது எப்படி கொட்டும்? இப்ப நம்ம மணி 8 ஆயிடுச்சுங்க. என்னோட கூட 1 குருந்தியர் 2ஆம் அதிகாரம் நான் முடிவுக்கு வந்துட்டேங்க. 1 குருந்தியர் 2ஆம் அதிகாரத்துக்கு கொஞ்சம் திருப்புங்க. நம்ம அதை தொடர்ந்து அடுத்த வாரம் தியானிப்போம். என்ன சார் பிரச்சனை? ஒரு சூழ்நிலையில நான் இருக்கிறேன், இந்த சூழ்நிலைக்கு எனக்கு நம்பிக்கை இல்லை. I can see no remedy for the situation. புரியுதுங்களா? எனக்கு ஒரு புற்று நோய்ங்க, இல்ல எனக்கு கொரோனா, அதாவது I cannot see any remedy. அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. ஆனா இந்த சூழ்நிலையை நான் கடந்து செல்ல வேண்டும். ஆக எனக்கு என்ன வேணும்? விசுவாசம், நம்பிக்கை வேணும். விசுவாசம் வேற, நம்பிக்கை வேற இல்லையா? பொறுமை வேணும். சரிங்களா? ரைட். நம்ம ஆரம்பத்துல என்ன சொன்னோம்? கடவுளுடைய சித்தத்தை எனக்குள் இல்லைங்களா வெளிப்படுத்துகிறவர், எனக்குள் வெளிப்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். வேற யாரும் அதை செய்ய. அதுதான் 1 குருந்தியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிங்க. 1 குருந்தியர் 2:10. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். தமது ஆவியினாலே. எல்லாருக்கும் அது பொதுவான வெளிப்பாடு இல்லைங்க. It is not only special revelation on the whole, it is a very particular revelation in a particular situation to the particular people or particular man. அதான் மோசே. நீங்க மோசே 5ஆம் அதிகாரம் படிச்சோம், 6ஆம் அதிகாரம் படிச்சோம். எல்லாருடைய கடவுள் பேசியிருந்தார். எல்லாருடைய பேச முடியாது. மோசையோடு தான் பேசணும். மோசையின் மூலமாக அந்த வெளிப்பாடு அவர்களுக்குள்ளே செல்ல வேண்டும். இல்ல, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் வெற்றி கொள்வார், அவர் விடுதலை தருவார், இதை அவன் சொல்லணும். விசுவாசம் எப்படி வரும் பிரதர்? 10:17 விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி
கர்த்தருடைய வசனத்தினாலே வரும். அப்ப மோசே ஒரு தீர்க்கதரிசியாக கடவுளோடு உறவாடுகிறான். கடவுளுடைய சித்தம் அவனுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. கடவுள் இவன் மூலமாக தம்முடைய சித்தத்தை இஸ்ரவேல் மக்களுக்கு, மூப்பர்களுக்கு வெளிப்படுத்துறார். ஆபிரகாமின் தேவன் அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர், சர்வ வல்லமை உள்ளவர், சகலத்தையும் ஆளுகிறவர், இந்த எகிப்தின் தெய்வங்களை அழிக்கிறவர். அதான் செஞ்சிருக்கிற ஒவ்வொரு அற்புதமும் இந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அழகா பவுல் எழுதுகிறார், நமக்கோ தேவன் அவைகளை வெளிப்படுத்தினார். படிப்பான். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனில் உள்ள அதாவது கடவுளுடைய சித்தத்தை என்ன திருப்பி அங்க ஒரு நல்ல வார்த்தை நான் யோசிக்கிறேன். இப்ப நானு எனக்கு சரியா வார்த்தை கிடைக்கல. பைபிள் படிக்கிறோமா நீங்களே? நான் இப்ப படிச்சோம். இந்த பைபிள் வசனத்தை என் வாழ்க்கையின் சூழ்நிலைக்கு அதை மாற்றி கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஆங்கிலத்துல நீங்க டிக்ஷனரி எடுத்து பாருங்க. டிரான்ஸ்லேட். The Spirit of God translate the mind of God, the will of God to my situation. என்னங்க ஜேக்கப் ராஜன் கரெக்டுங்களா? Do you know what is translate? நமக்கு ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரியலன்னா நம்ம என்னங்க அர்த்தம் கேட்கறோம். அதே மாதிரிதான் கடவுளுடைய சித்தத்தை என் மனதில் பிரதிபலிக்க செய்கிறார். அற்புதம். அப்படி கடவுள் எனக்குள்ளே வெளிப்படுத்தும் போது எனக்குள்ள பயம் இருக்காது, கவலை இருக்காது. அப்படிதான் தானியேல் இருந்தார் சிங்கக்கேபில. கரெக்டா? என்ன ஆச்சரியம். அதுக்கு பேரு ஒளி விளக்கம், இல்லுமினேஷன் பை த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே கடவுளுடைய சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்த முடியும், கற்றுத்தர முடியும், புரிந்து கொள்ள உதவி செய்கிறது. அப்ப கடவுளுடைய சித்தம் எனக்கு காட்டப்படுகிறது. கரெக்டுங்களா? அடுத்தது என்ன நடக்குதுங்க? எனக்குள்ள விசுவாசம் வர வேண்டும். அந்த விசுவாசத்தை அருளுகிறவரும் பரிசுத்த ஆவியானவர். ஆமா, அதாவதுமா பரிசுத்த ஆவியானவர் தான் என்ன சொல்றது, ஒரு குழந்தை இந்த உலகத்துல பிறந்துச்சுங்கம்மா. அந்த குழந்தைக்கு உயிர் துடிப்பு இருக்கணும். அந்த உயிர் துடிப்பு தான் ரொம்ப முக்கியமானது. அப்ப என் கிறிஸ்தவ வாழ்க்கையின் உயிர் துடிப்பு, the very life is the Holy Spirit. அவர் இல்லாம நான் எப்படி வாழ முடியும்? சரி, எனக்குள்ள அவர் வாழுகிறார், கடவுளுடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறார். அப்புறம் என்ன செய்யணுமா? விசுவாசத்தை அருளுகிறார். விசுவாசம். அந்த விசுவாசம் என்னமா செய்து அப்படின்னு பேதுரு சொல்றாருங்க. 2 பேதுரு 1 அதிகாரம் 5 வசனம் பாருங்க. 2 பேதுரு 1 அதிகாரம் 5 வசனம். 2 பேதுரு 1:5. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும் ஞானத்தோடு இச்சையடக்கத்தோடு அப்படியே போது பாருங்க. அப்ப பரிசுத்த ஆவியானவர் கடவுள் he translate the mind of God into my heart and mind. கடவுளுடைய சித்தத்தை எனக்குள் கொண்டு வருகிறார். பிற்பாடு அந்த விசுவாசத்தினாலே ஞானத்தையும் தைரியத்தையும் பொறுமையையும் இச்சையடக்கத்தையும் எல்லாம் அப்படி கொடுத்துட்டே போறார். என்ன அழகான ஒரு நம்ம என்ன சொல்றோம்? என்ன சார் இப்ப பிரச்சனை? டைம் ஆயிடுச்சு இல்லைங்களா? என்ன சார் பிரச்சனை? நம்மளுடைய அந்த இடத்துல இச்சையை விட்டு கொடுக்க நமக்கு மனசு இல்லை. என்ன சார் இச்சைன்னு சொல்றீங்க? இன்னைக்கு காலையில பிரசங்கம் கேட்டீங்களா? விக்ரமையா பிரசங்கம் எபேசியர் 6 அதிகாரம் 10 முதல் 18 வசனங்களில இன்னும் அழகா அந்த 3வது குறிப்பு சொன்னார் நம்ம விக்ரமையா. இன்னும் 3வது குறிப்பு சொன்னாருங்க. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராட்டம் உண்டு. எதுங்க மாம்சம் ரத்தம்?
ஐயா சொன்னார் காலையில, நான் எழுதி வச்சிருக்கேன். என்னுடைய ஆசைகள், என்னுடைய விருப்பங்கள், என்னுடைய திட்டங்கள், மாம்சத்தோடு ரத்தத்தோடு போராட்டம், எனக்குள்ளே போராட்டம். கரெக்டுங்களா? கவனிச்சிங்களா? ரெண்டாவது என்ன சொன்னாரு? உலகத்தோடு போராட்டம். உலக ஆட்சியாளர்கள், உலகத்தில் உள்ள நம்மை சுத்தி இருக்கிற சமுதாயத்தின் மக்கள். இப்போ திருப்பியும் மறந்துடாதீங்க, நான் இந்த சாத்தான் குளம் சம்பவத்தினால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன் இல்லையா? இந்த சமுதாயத்தினாலே இந்த குடும்பம் பாதிக்கப்பட்டுச்சு. நல்லா கவனிச்சுங்க. சூழ்நிலை, அதிகாரங்களோடு, அதிகாரத்தின் அடிப்படையில எனக்கு போராட்டம். இப்ப அது என்ன எனக்குள்ள வந்துச்சு? எனக்குள்ள போராட்டம். கடவுள் இருக்கிறாரா? கடவுள் ஜெபத்தை கேட்கிறாரா? கடவுள் விடுவிப்பாரா? கடவுள் இந்த கொடுமையான தீமையை எப்படி நன்மையா மாற்றுவாரு? அதான உண்மை. இந்த தீமையை கடவுள் எப்படி நன்மையா மாற்ற முடியும்? அவருக்கு பேர் தான் சர்வ வல்லமை உள்ள கடவுள். திருப்பி அவன் என்ன சொல்றாரு? முடிச்சிடலாம். என் சிலுவையை பார்ப்பான். சிலுவை தீமையா நன்மையா? The greatest evil ever done on earth, the cross of Calvary. The greatest goodness ever born in this world is by the redeeming grace of Christ on the cross. அந்த தீமையிலிருந்து விளைந்த மாபெரும் நன்மையை ஆக கடவுளுடைய சித்தம் என்பதுமா ஏதோ இன்னைக்கு பொழுது போச்சுங்க, புரிஞ்சிருச்சுங்களா? என் பாஷை புரிஞ்சுதான். இன்னைக்கு ஓட்டலாம் சார், இன்னைக்கு சாப்பிட்டோம் சார் இல்லைங்க. தேவனுடைய நித்திய ராஜ்யத்திலே மகிமையிலே நான் அவரோடு கூட வாழ்ந்தேன். இந்த மகிமையை எதிர்நோக்கிதான் கடவுள் என்னை நடத்தி கொண்டு செல்கிறார். நாம் தலைவனுக்கு ஜெபிப்போம். மாலை நேரத்திலும் பல வேத வசனங்களை கொண்டு ஆண்டவர் நம்மோடு பேசினார். நம்முடைய குறைகள், நம்முடைய விசுவாச பலவீனங்கள், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விலே தடுமாற்றங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் நமக்கு உணர்த்தினார். ஏன் நான் பயப்படுகிறேன்? ஏன் நான் தடுமாறுகிறேன்? மோசே தடுமாறினார், அது ஒண்ணு பிரச்சனை இல்லைங்களா? ஆனால் நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராக. அவர் கடந்த காலத்துக்கு கடவுள், நிகழ்காலத்தின் ஆண்டவர், எதிர்காலத்திலே நமது மகிமையை வெளிப்படுத்துகிறார். அப்படி கொஞ்சம் பாருங்க இல்லைங்களா? எல்லா மனிதர்களை, சூழ்நிலைகளை, இயற்கையின் சக்திகளை, இப்ப இது கொரோனான்றோம், அது ஒரு இயற்கையின் ஒரு விளைவு. எல்லாவற்றையும் ஆளுகிற கடவுள் என்னோடு இருக்கிறார். இந்த உலகத்தின் முடிவு பிறந்து நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதால். ஒருவேளை இந்த நோயினாலே பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்காக நாம் ஜெபிப்போம். தேவன் அவர்களுக்கு நம்பிக்கையை, தைரியத்தை கொடுக்க நாம் ஜெபிப்போம். கடவுளுடைய சித்தம் ஒரு சின்ன விஷயம் அல்ல, மிகப்பெரிய விஷயம். என்ன சார் மிகப்பெரிய விஷயம்? என்னை அது மறுரூபப்படுத்துகிறது. Transforming my life into the image of Son of God. தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பாக இந்த அருவருப்பான பாவியை, மறுரூபப்படுத்துகிற தேவனுடைய சித்தம். ஒன்றுக்கும் உதவாத என்னை அவருடைய மகிமையின் ராஜ்யத்தை கட்டுகிற மனிதனாக, கருவியாக மாற்றுகிற அவருடைய வல்லமை. விசுவாசத்தினாலே தேவனுக்கு நான்
என்னை ஒப்பு கொடுக்கும் போது அங்கு தேவன் மகிமைப்படுகிறார். கருமையானவர்கள், அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய கண்ணோட்டத்தை தேவன் நமக்கு தந்தருள ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இரக்கமுள்ள எங்கள் இரட்சகரே, எங்களை உமக்கு முன்பாக தாழ்த்துகிறோம். எங்கள் வாழ்க்கையிலே நீர் அனுமதிக்கிற போராட்டங்கள், சோதனைகள், சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். உம்முடைய பிரசனம், உமது ஆவியானவரின் பிரசனம் எங்களுக்கு சமாதானத்தை, நம்பிக்கையை, விடுதலையை அருள நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலும் இந்த போராட்டமான இந்த சூழ்நிலையை நாங்கள் கடந்து செல்லும் போது உம்முடைய பாதுகாப்பு எங்களோடு இருக்குமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆவியானவரின் தைரியம், நம்பிக்கை எங்களை பலப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே நேரத்தில் எங்களுடைய அவிசுவாசம் என்ற பாவத்தை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். எங்களுடைய சுய ஆசை அல்லது இச்சைகளை நாங்கள் விட்டுவிட ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யும். நம்முடைய வல்லமையுள்ள கரத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நிறைய தொடர்ந்து வழி நடக்கும். என்னுடைய சபையின் குடும்பங்களுக்காகவும் இதில் கலந்து கொண்ட அருமையான சகோதர சகோதரிகளுக்காக நன்றி செலுத்தும். எங்களை பரிசுத்தப்படுத்தும், வழி நடக்கும். அருமை இரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. கர்த்தரை ஸ்தோத்தரி, சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். So God bless you. Thank you very much.